இப்போ இரண்டாவது செய்தியும் ஒரு கோயில் சம்பந்தப்பட்டது தான். என்னன்னா இது அது சம்பந்தமா, ஆனால் கோர்ட்டில் வந்து வழக்கு நடந்தது. எதுக்கு அப்படின்னா, இப்போ பல இடங்கள்லேருந்து காணாமல் போனது அப்படின்னு சொல்லி தெய்வ திருமேனிகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அது அந்த கோயிலில் தான் வச்சாங்களா அப்படின்னா இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மியூசியத்தில் தான் இருக்குது. அதாவது ஒரு கோயிலேருந்து திருடப்பட்ட தெய்வ திருமேனிகளுக்கு உரிய வகையில் அதுக்கு பூஜை செய்யணும். இப்போ நீங்கள் இதை பூஜை செய்யலைன்னா பேசாமல் அதை கொண்டாந்து கோயிலில் வச்சுருங்க, அங்கேயாவது ஆகம விதிப்படி பூஜை நடக்கும் அப்படின்னு சுரேஷ் பாபு அப்படிங்கிறவர் வழக்கு போட்டிருக்காரு. இப்போ புதுசாக இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் வேற எங்கே பார்த்தாலும் ஆய்வு பண்ணுறாரு, இளைஞர் அங்கே எங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காரு, அதனால ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு என்னப்பா சொல்றீங்க நீங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எந்தெந்த கோயிலேருந்து எடுத்து திருடு போனதோ அந்த கோயிலுக்குன்னு ஒரு இது, இப்போ நடராஜர் சிலை இருக்குன்னா அந்த நடராஜருக்கு எப்படி ஆகம இதுபடி எப்படி பூஜை பண்ணுமோ அப்படி பண்ணணும் நீங்க. ஆனா அது வந்து எக்ஸிபிஷன்ல வச்சு எல்லாம் போறவங்க வரவங்க பார்த்துட்டு போறது மாதிரி வச்சிருக்கீங்க. ஆனா அதற்கு பூஜை செய்யப்பட வேண்டும். இது செய்வீங்களா மாட்டீங்களா, விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? நீதியரசர்கள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அவங்களுடைய பெஞ்சில் வந்தப்பதான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. மிக அழகான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நீதியரசர்களுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன். சரியான கருத்து. ஏன்னா நம்முடைய இந்து மத கண்ணோட்டப்படி தெய்வ திருமேனி என்பது ஒரு உயிருள்ள ஒரு வஸ்து. நாம என்ன பண்ணுவோம்னா பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவோம், கண் திறக்கிறது சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் போனீங்கன்னா இந்த கும்பகோணத்துல அந்த எங்கேயாவது சிலை பண்ணுவாங்க, கடைசியா கண் திறந்தாச்சுன்னா அதுக்கு உயிர் வந்தாச்சு. அப்போ உயிருள்ள ஒரு பொருள். இப்ப நான் உயிரோடு இருக்கேன், 3 வேளை சாப்பிட போறேன். இப்போ ஒரு குழந்தைய கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாச்சு, அப்படி வச்சிருப்பாங்களா? சாப்பாடு போடணும். அப்படி போடாவிட்டால் பட்டினி போடுவதாக அர்த்தம். அதனால நம்முடைய இந்து மத வைதிக சம்பிரதாயப்படி இந்த மாதிரி திருமேனிகளை வந்து பட்டினி போடக்கூடாது, நெய்வேத்தியம் வைக்கணும் முதல்ல. ரெண்டாவது, இந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய இது, இந்த கான்செப்டே தப்பு. இப்ப இங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோயில ஒரு குறிப்பிட்ட திருமேனி இருக்கிறது, உற்சவ மூர்த்தி என்று சொல்லுவார்கள். அது எப்படி இன்னொரு இடத்துல போய் பாதுகாப்பு இல்லைன்னு வச்சுக்கலாமே, இந்த கோயில்ல பாதுகாப்பு இல்லை, இன்னொரு 4-5 கோயில்ல உள்ள சிலைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய், சிலைகள் என்றே சொல்லக்கூடாது திருமேனி என்று தான் சொல்லி பொன்மாணிக்கு ஐயா வந்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நான் ஆமோதிக்கிறேன். திருமேனிகள் எல்லாம் எடுத்து பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி வேற ஒரு இடத்துல வைக்கிறாங்க, அதுக்கு ஸ்ட்ராங் ரூம்னு பேர் கொடுத்து அங்க மட்டும் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த கான்செப்டே தப்பு. அந்தந்த கோயிலே அந்த திருமேனிகள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஏற்பாடு நீங்க செய்யணும். CCTV கேமரா வைக்கணும், பாதுகாப்பு ஆள் போடுங்க, அதான் நீங்க பண்ணணும். அதனால முதல்ல இந்த கான்செப்டே தப்பு. ரெண்டாவது, நம்முடைய ஹிந்து தர்மத்துல என்னன்னா ஒவ்வொரு திருமேனிக்கும் ஒவ்வொரு நெய்வேத்தியம், எல்லாத்துக்கும் ஒரே நெய்வேத்தியம் கிடையாது. நீங்க சாதாரணமா பார்த்துருப்பீங்க, திருப்பதி லட்டு, பழனி பஞ்சாபி கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு ஃபேமஸா தெரிஞ்சு சொல்றோம். ஒவ்வொரு ஊர் கோயில்ல ஒவ்வொரு ஊர் சாமிக்கும் ஒவ்வொரு பிரசாதம் இருக்கு, மாறாது. எள்ளு சாதம் இருக்கு, மிளகு சாதம் இருக்கு. அந்த திருமூர்த்திக்கு அதான் படைச்சாகணும், வேற நீங்க மாத்தக்கூடாது. அழகா சொன்னீங்க. அதனால அது மாத்ததே தப்பு. அதே போல ஒவ்வொரு திருமேனிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட, பிள்ளையாருக்கு அருகம்புல், சிவனுக்கு வில்வம், பெருமாளுக்கு துளசி சொல்றோம் இல்லையா, அந்த பூ, இலை, காய், பழம், இது கூட ஒவ்வொரு திருமேனிக்கு என்ன என்பது வரையறை செய்யப்பட்டிருக்கிறது, மாற்ற முடியாது. அதனாலதான் நம்ம சொல்றோம் அந்த திருமேனி அந்த கோயில்ல இருக்கணும், அதை முறைப்படி பூஜை நடக்கணும். இது மியூசியம் கிடையாது. அதனால இந்த திருமேனிகளே அந்தந்த இடங்களிலே கொண்டு போய் அந்தந்த கோயிலை வைத்து பராமரிக்கக்கூடிய வக்கு இல்லாட்டினா அறநிலையத்துறை இந்த கோயிலெல்லாம் கொடுத்து விட்டு வெளியே போயிடலாம். முடியுமா செய்யுங்க, இதுதான் நம்முடைய கண்ணோட்டம். அதனால நீதியரசர்கள் சொன்ன கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். அதற்கான ஏற்பாட்டை செய்வார்கள் என்று நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் அந்த ஸ்ட்ராங் ரூம்லையாவது நீங்க பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணணும், அதே போல பண்ணணும். அந்தந்த திருமேனிக்கு என்ன நைவேத்தியமோ என்ன பூவோ அதுக்கு அந்த மாதிரி வச்சு பண்ணணும். அது மாதிரி பண்ண முடியாட்டினா அந்தந்த கோயில்களே பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான முயற்சியை அறநிலையத்துறை எடுக்கணும். அப்படி எடுக்க முடியாவிட்டால் அறநிலையத்துறை வெளியே போயிடணும், பக்தர்களை நாங்களே பார்த்துக்க முடியும். இதுதான் நம்முடைய கருத்து.